ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சனை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து கிச்சன் சம்மந்தமாக தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் இப்போ நான் வந்து ஓரளவு அப்டேட் பண்ணியிருக்கேன், சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மெத்தடில். ஸோ வாங்க பார்க்கலாம். உங்களோட கிச்சனுமே என்னோடய கிச்சன் மாதிரி ரொம்ப சின்னதாக கவுண்டர் டாப்பில் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்லேருந்தே பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. ஒரு குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் அங்கங்கே இருக்கும். கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இதெல்லாம் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னு. ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக் பண்ண எல்லாத்தையுமே அப்படியே மேலே மேலே தான் வச்சுருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த விண்டோ சைடு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஹூக் வந்து மாட்டி தோசைக்கல் இதெல்லாம் மாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அது மட்டும் இன்னும் எங்கேயுமே எனக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல. ஸோ அப்படியே தான் வந்து வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாத்திரம் வளர்க்குறதுக்கு அந்த லிக்விடு ஸ்க்ரப் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கிளாத் தான், ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒன்று வந்து இங்கே வச்சுருக்கேன், அனதர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதே மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் கேன் வந்து க்ளீன் பண்ணிடுவேன், ஒரு 2 வாரத்துக்கு ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் தான் இருக்கும். ஸோ இங்கேயுமே அதாவது கவுண்டர் டாப்க்கு கீழேயுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சைடு வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டினது இது எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோவில் கிளியராக அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த சைடில் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி மாட்டியிருப்பேன், ஸ்பூன்ஸ் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு டெக்கார் ஐட்டம்காகவுமே வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லைட்ரு வந்து போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் இதை மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரைஸ் வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த பாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு டப்பில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்பப்போ இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிப்பேன். அப்புறம் நைஃப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இடிக்கிறதுக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கரண்டி எல்லாத்தையுமே மாட்டுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து புதுசாக வாங்கி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு டெக்காருக்காக ஒரு ஃப்ளவர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே ஆல்ரெடி நான் வச்சுருப்பேன். ஸோ அதுதான் இந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் மட்டும் தான் நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த திங்ஸுக்கும் கீழே வந்து பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ஷெல்ஃப் கவர் தான். பேலன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் அழகாக செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தான். இந்த 2 கிளாஸ் ஜார்லையுமே ஆயில் தான் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ லாஸ்ட் இருக்கிற அந்த பாட்டில் வந்து நன்னாரி சர்பத்துக்கு உள்ள பாட்டில், அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீ இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, ஜீனி, அப்புறம் வெல்லம் இது ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 2 குட்டி பாட்டில் வந்து டீ தூள், அப்புறம் வந்து ஜீரகம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டெக்கார் ஐட்டம் மாதிரி இருக்கட்டும்னு க்ரீன் கலரில் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த 2 பேஸ்கெட் மாதிரி இருக்குது. இதில் வந்து அப்பளம், அப்புறம் வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறத வந்து இதில் போட்டு தான் வச்சுருப்பேன். இதில் வந்து எப்போதும் போல் இதுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுருப்பேன். அது சைஸ் வந்து பத்தலை, சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய கவுண்டர் டாப். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ 2 பேர் வந்து நிற்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி மாற்றிருக்கேன். ஸோ என்னோடய ஓல்டு கிச்சனுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். குக் பண்ணும்போது ஸ்பூன்லாம் வைக்கிறதுக்காக பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அந்த வுட்டு ஃபீலில் இருந்தது. ஸோ அதனால இதை நான் வாங்கியிருக்கேன். இப்போது மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு தான் ஸ்டார்டிங் வந்து வாங்கியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணல. 3 இருக்கும், அதில் 1 வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பாக்ஸு, அப்புறம் கவர் சடனாக எடுக்கிறதுக்காக அதெல்லாம் அந்த பிரியாணி பாக்ஸில் கவர்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து குட்டி குட்டி கிண்ணம், அப்புறம் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே 1 பை 1 உள்ளே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கட்டர். இந்த பக்கம் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டாண்டு முன்னாடி எங்கே வச்சுருந்தனோ அதே இடத்துல தான் இப்போவுமே வச்சுருக்கேன். பிளேட் இதெல்லாம் போடுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற பிளேட் எல்லாமே வந்து சிங்கில் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்டியாக தெரியுது. அப்புறம் டம்ளர்ஸு, அஞ்சரை பெட்டி, கப்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு. மேலே ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வாங்க கிச்சன் ஷெல்ஃப் வந்து கொடுத்துருப்பாங்களே, ஸோ அதில் வந்து நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன், எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் ஒரு ரேக் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ திடீர்னு சடனாக வந்து தோணுது, நான் வீடியோஸ் எதுலேயுமே பார்க்கல, பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சும்மா எடுத்து ஒன்று வச்சு கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு.
ஸோ இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டம்ளர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். மொத்தம் 6 டம்ளர் இருக்கும். ஒன்று வந்து சிங்க்ல இருக்குது. அப்புறம் ஒரு சொம்பு வந்து வச்சுருக்கேன் பேக்கில். அப்புறம் குட்டி குட்டி கிண்ணம் இதெல்லாம் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பளிச்சுன்னு இருக்காது. ஸோ ஃப்ளாஷ் அப்புறம் லைட் இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த கீழே வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா? சாரி ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து அந்த கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸு அப்புறம் யூஸ் பண்ணாத பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரேக் இருக்கும். அதாவது இந்த மேலே உள்ளதையுமே கவுண்ட்டில் எடுத்துக்கிட்டா மொத்தம் 4 இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணுறது, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் கீழே வந்து மசாலா பாக்ஸஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே, அதாவது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதெல்லாம் எதுவுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுதான் என்னோடய கிச்சன். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.